Hi friends, today I am going to tell about 39th Divya Desam Tirupparthan Palli Perumal Thamarayalar Kesavan Mindra Tirukolam Tirumuga Mandalam Tayar Thamarai Nayagi Vimanam Narayana Vimanam Tirtham Iksham Parthan பார்த்தன் ருத்தர்கள் இந்திரன் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. சீர்காழியிலிருந்து 13 திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் கடைசியான திவ்ய தேசம் இது. பார்த்தன் பள்ளி அர்ஜுனனுடைய பெயர் கோயில் ஏற்பட்டப்பட்ட கோயில் என்றால் அர்ஜுனன் பார்த்தன் பள்ளி பெருமாள் அர்ஜுனனுக்கு சேவை சாய்க்கிறார். வந்தவர் ஆழ்வார்கள் பாசரத்தில் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து நாலாமங்கை ஆழ்வார் நாயக பாவம் பெண் பாவம் சாய்க்கிறார். ஒரு பெண்ணாக தாயார் பாடுகிறார். பார்த்தன் பள்ளி என்று சொல்கிறது. அதன் பெருமாளுடைய ஊர் வாழ்கிறீர்கள், மற்றவரை நினைக்க மறுக்கிறது என்றால் தாயாக பேச பெருமாளை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டேங்கிறார் திருமங்கையாளர் என்று திருமங்கையாளரின் தாயார் பேசுவதற்கு பாதாக உள்ள பாசரம். சரித்திரம் என்ன? தெற்கு தேசம் நோக்கி வேட்டையாடு வரும்போது மிக தாகம் ஏற்பட்டது. தாகத்துக்கு அகசியர் தவ செய்து இடத்துக்கு போகிறார். தீர்த்தம் குடி என்று கேட்டார். சோதனையாக அவர் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தம் காலியாக விட்டது. அவர் மிகவும் சாமர்த்தியமாக, உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் கண்ணனைத்தான் கேட்பாய், எங்களை இங்கே வந்து கேட்கிறாய், ஆகையால் அவர் கேள் என்று சொன்னார். கண்ணன் கேட்டவுடன் அங்கு தோன்றி கூறி கத்தியால் கீறியவுடன் அங்கே தீர்த்தம் புறப்பட்டு வெளிவந்தது. பள்ளியில் கங்கா தீர்த்தம் அதை குறித்து அவன் தாகம் தீர்ந்தது. குருஷேத்திரல் கண்ணனே அவனை சேவை சாய்க்கிறார். 4 பேர்கள் 4 தோள்களுடன் திருப்பார்த்தன் பள்ளியில் பெருமாள் பார்த்தசாரதியாக பார்த்தனுக்கு சேவை சாய்க்கிறார். பார்த்தசாரதிதான் திருமேனி 2 கைகளால் இருந்தார். இப்போது இங்கு 4 கைகளால் சேவை சாய்க்கிறார். கையோடு இருக்கும் பெருமாள் அழகாக திருக்கோலத்தில் உள்ளார். மூலமூர்த்தி சேவை சாய்ப்ப பக்கத்தில் மூலவர் உற்சவர் 2 பேருக்குமே நாம் அர்ச்சனும் கண்ணனும் ஒரே மூர்த்தியா இருக்கிறார். அர்ச்சனன் வேறு எங்கும் பார்க்க கோவில் கிடையாது. அர்ச்சனனும் கண்ணனும் பக்கத்தில் இருக்கிறார்கள். அர்ஜுனன் கண்ணை கீத உபதேசம் செய்து பண்ணி கொடுப்பது போல் இங்கே இருக்கிறார். மூலவர் உற்சவர் இருவருமே தாயாருடன் எழுந்தருளி இருக்கிறார். யார் பார்த்தனாக ஏற்பட்ட கோயில் என்பதால் பார்த்தன் பள்ளி என்று பெயர் வந்தது. அர்ஜுனனுக்கு அவ்விடத்திலேயே கோவில் இருக்கிறது. எங்கே கண்ணனே அங்கு அர்ஜுனனும் கண்ணனும் சேர்ந்தால் அங்கு தெய்வம், அங்க செல்வம், அங்கு வெற்றி, எல்லா நன்மைகளுமே ஏற்படும். அங்கே யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்தனை பார்த்தனுக்கே தாராகர என்று தருவோமே அல்லவா? அது சஞ்சயன் சொன்னது. திருதராஷ்டிரர் உன் பிள்ளைகளுக்கு ஜெயிக்க போகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அர்ஜுனன் கண்ணன் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம்தான் வெற்றி ஜெயம் கிடைக்க போகிறது. இந்த உலகில் பெருமாள் கண்ணனாய் இருக்கிறார். கண்ணன் பக்கத்தில் அங்கே சிங்காசனத்தில் ஒரு கோலவல்லி ராமன் இருக்கிறார். கண்ணனின் ராவணி தரிசனம் செய்யலாம். கண்ணனும் ராமனும் கோலவல்லி ராமனாக பெருமாள் 2 பேரும் மூலமூர்த்தியே எழுந்திருக்கிறார். தாமரை கேள்வன் மேற்கு தோன்றி நின்ற கோலம் உற்சவமூர்த்தி பார்த்தசாரதி பெருமாள். தாயார் தாமரையினாகி தீர்த்தம் கந்தக புஷ்கரணி. மாலிலிருந்து ஏற்பட்ட புஷ்கரணியால் கந்தக புஷ்கரணி என்று ஏற்பட்டது. நாராயணன் தான்
புருஷோத்தமன் தான் கண்ணனாக வந்திருக்கிறது. அதனால்தான் நாராயண விமானம். 11 வடிவெடுத்து பெருமாள் ருத்தர்கள் அனைத்து பேரும் சேவை சாய்க்கிறார். இதில் கடைசியாக திருமேனியாக பார்த்தன் பள்ளியாக காட்சி தருகிறார். அர்ச்சனன் இந்த இடத்தில் தனி கோவில் இருக்கிறது. ஆழ்வார்கள் என்று சொல்லி தோடு திருநாமம் கூறி திவ்ய தேசம் முற்றிற்று. மொத்தம் 11 திவ்ய தேசங்கள் 11 பெருமாள் ஒரே நாள் கர்ப்ப சேவை சாய்க்கிறார். திருமங்கையாழ்வார் ஆபரணங்களை கலந்துவிட்டு மெதுவாக அபிஷேகம் நடக்கும். மத்தியான நேரத்தில் நடக்கும். அதை தரிசனம் செய்துவிட்டு போய் 11 கர்ப்ப சேவை தரிசனம் செய்ய வேண்டும். 11 திவ்ய தேசங்கள் 11 பெருமாள் ஒரு நாள் கர்ப்ப சேவை சாய்க்கிறார். அதுதான் அற்புதமா செய்து இந்த ஊரில் தை அமாவாசை ஒட்டி நடக்கும் உற்சவம். இதற்கு முன்னர் மஞ்சள் கொள்ளை என்ற மண்டபம் இருக்கிறது. அங்கே திருமங்கையாழ்வார் எழுந்துள்ளார். அங்கே மத்தியானம் ஒரு நேரத்தில் திருமஞ்சனம் நடக்கும். இது ஒரு மனிதர் ஆழ்வாரிடத்தில் பல்லாண்டு வாங்கி கொள்ள வேண்டும் என்று அனைத்து பெருமாள்களும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை பேரும் திருமங்கை ஆழ்வாரை மதித்து ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்பதால் பக்தனுடைய பிரார்த்தனையை ஏற்று நாம் புரிந்து கொள்வோம். பக்தனுடைய தாமரமலாய் நாயகியே ஸ்ரீ தாமரயாளன் கேள்வன் சுவாமியே நமஸ்துதே. Okay friends, bye. Please subscribe my channel. Okay, bye. Please subscribe my channel. Don't forget to subscribe.